சத்ராஜித் ஆறுன்னு பறிக்கணும் அப்படின்னாக்கா முக்கியமான யாதவ வீராளியான சாத்தியகியோடு அப்பாவாக்கும் சினி, சினியோடு புத்திரனாக்கும் மித்ரன், மித்ரனோடு புத்திரனாக்கும் நிக்னன், அந்த நிக்னனோடு புத்திரனாக்கும் சத்ராஜித். யாதவர்களில விஷ்ணு வம்சத்துல ஜனிச்சவனாக்கும் சத்ராஜித் நிறைய நிறைய தனம் கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு சத்ராஜித் அப்படிங்கிற யாதவன் ஆதித்ய ஹிருதய மந்திரம் ஜபிச்சு சூரிய பகவானை தபசு பண்ணினார். சூரிய பகவான் பிரத்யட்சப்பட்டு அத்யல்புத தேஜஸோடு கூடின அந்த சூரியலோகத்துக்கு கூட்டிட்டு போய் சத்ராஜித்தை சூரியலோகத்தெல்லாம் காட்டி கொடுத்து அதுக்கப்புறமா செமந்தகம் அப்படிங்கிற மணிய தானம் பண்ணினார். சத்ராஜித்துக்கு பக்தியோடு கூடிட்டு இந்த செமந்தகத்தை பூஜை பண்ணினானாக்கா டெய்லி 8 பாரம் சொர்ணம் இந்த செமந்தகமணி தரும். அதாக்கும் இந்த செமந்தகமணிக்கான ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த அதிசயமான மணிய சம்பந்திச்சு கேள்விப்பட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் காதுல விழுந்தது. இந்த துவாரகையில் இருக்கிற ஆளுகள் எல்லாம் இப்படி சொல்றத கேட்டுட்டு பகவானுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஆர்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனா இங்க பகவானுக்கு ஒரு கெட்ட பேரு உண்டாக்கி கொடுத்த செமந்தகமணியாக்கும் இது. அதனால இந்த செமந்தகமணி தொலைஞ்சு போறதுக்கு முன்னால பகவான் அந்த செமந்தகமணிய சத்ராஜித்த கேட்டார் அப்படின்னு கதை கொண்டு வரப்படுறது. ஒரு நாளைக்கு சத்ராஜித்தை கூப்பிட்டு வருத்தி துவாரகாதிபதியான ஸ்ரீகிருஷ்ணன் சத்ராஜித்துக்கிட்ட கேட்கிறார், ஆதித்ய பகவான் உனக்கு செமந்தகம் அப்படின்னு ஒரு ரத்னமணி தந்தது கேள்விப்பட்டேனே, அதனோட மகாத்மியத்தை சம்பந்திச்சும் எனக்கு கேட்கறதுக்கு சாதிச்சது. அப்படி இருக்கிற திவ்ய ரத்ன மணிகள் எல்லாம் ராஜ கொட்டாரத்தோடு பண்டாரத்திலேயாக்கும் இருக்கணும். அதாக்கும் ராஜ்யத்துக்கே ஸ்ரேயஸ். அதனால அந்த மணிய ராஜாவான உக்ரசேனனுக்கு நீ தானம் கொடுக்கணும். அதுக்கு பிரதிபலமாயிட்டு உனக்கு எത്ര தனம் வேணுமானாலும் நான் தரேன், வாங்கித்தரேன் உக்ரசேன ராஜா கிட்டேந்து அப்படின்னு சொன்னார். உனக்கு பணமாக்குமே வேணாம், அதுக்கு வேண்டியாக்குமே நீ தபசெல்லாம் பண்ணி இந்த மணியை சம்பாதிச்சாய். இந்த மணிக்கு எத்தையாக்கும் உனக்கு பணம்னு நீ நினைக்கிறியோ அந்த பணத்தை நான் உக்ரசேன மகாராஜா கிட்ட இருந்து வாங்கி தரேன். சத்ராஜித்துக்கு அதுல விருப்பம் இல்லை. காரணம் ആദിത്യ ദേവൻ ഡയറക്റ്റ് ആയിട്ട് പ്രത്യക്ഷപ്പെട്ട് മണി കൊടുത്തതാക്കും. അത് ഞാൻ ഇനി ആർക്കും കൊടുക്കാൻ മാട്ടേന്ന് ചൊല്ലി ചിന്തിച്ചുറപ്പിച്ചിട്ട് എന്ത് ബദലും ചൊല്ലാതക്ക് തിരുമ്പി പോയിട്ടാർ. ഭഗവാൻ കൃഷ്ണனுக்கு அதுல எந்த விதமான பரிபவமும் இல்லை. அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு சத்ராஜித்தோடு தம்பியான பிரசேனன் அந்த மணிய அண்ணாகிட்டேந்து கேட்டு வாங்கிட்டு கழுத்துல போட்டு சிந்து தேசத்திலேந்து கொண்டு வந்த நல்ல ஒரு குதிரையோடு மேலே ஏறிண்டு உட்கார்ந்து வனத்துக்கு நாயாட்டுக்காயிட்டு புறப்பட்டான். அந்த மணியோடு அழகு அந்த பிரபை பார்த்து சிம்ஹம் அது தனக்கு சாப்பிட்றதுக்கான ஏதோ ஒரு உணவாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு கர்ஜனை பண்ணி ஓடிண்டு வந்து பிரசேனனையும் குதிரையையும் அடிச்சு கொன்னு அந்த மணிய
கைவசப்படுத்திட்டு എന്നിട്ട് வனத்துக்குள்ள ஓடி மறைஞ்சது. கையில கிடைச்ச மணிய திருப்பி திருப்பி பார்த்தது, மோந்து பார்த்தது. அப்பதான் தெரியறது இது சாப்பிடக்கூடின பொருள் இல்லை அப்படின்னு. എന്നിട്ട് തന്നോട് കഴുത്തില അത് പോട്ടുണ്ടത്. കഥയാക്കുമേ. അപ്പോ സിംഹം കഴുത്തില മാല പോട്ടുണ്ടത് എന്നെല്ലാം ചൊല്ലലാം. அந்த വനത്തുക്കുള്ള ഒരു ഗുഹയില வானரஸ்ரஷ்டனாயிருந்த ஜாம்பவான் அந்த காலகட்டத்தில் இருந்தார். பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் ஸ்ரீராமனோடு பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் ശ്രീരാമചന്ദ്ര പ്രഭുട്ട യാത്ര ചൊല്ലി തിരിഞ്ഞു വന്ന് ഒരു ഗന്ധർവനാരിയെ പ്രാപിച്ച് അതിലെ ഉണ്ടാന 2 കുഴമ്പകളോട് കൂടിയിട്ട് அந்த மக்கடன் ஜாம்பவான் அந்த குகைக்குள்ள வசிச்சுருந்தான். அந்த கந்தர்வ குமாரி ஜாம்பவானோடு மனைவி ஜாம்பவானை விட்டு விலகி போகவும் செஞ்சிட்டா. அந்த டைம்ல அந்த குழந்தைகளை வளர்த்தினது தாத்ரியாக்கும், வளர்த்தம்மை அப்படின்னு பேரு. உஜ்வலமான ஒரு மணிய கழுத்துல போட்டு வனத்துல ஓடி நடக்கிற சிம்ஹத்தை பார்த்துட்டு ஜாம்பவான் ചാടി ഓടി அந்த സിംഹത്തെ കൊന്ന് அந்த രത്നത്തെ കൈവശപ്പെടുത്തി ഗുഹയ്ക്കുള്ള വന്ന് തന്നോട് குழந்தைக்கு விளையாடுறதுக்கு, குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு கொடுத்தார். பிரசேனன் நிறைய நாளாச்சு நாயாட்டுக்கு போயிட்டு இன்னும் திரும்பி வரலை. சத்ராஜித்து நிறைய അനുചരர்களோடு കൂടിയിട്ട് വനത്തില പോയി തമ്പിയെ തേടിയിട്ടും കാണ മുടിയலை. ரொம்ப தூரம் தேடி போனோன பிரசேனன் வனத்தில இறந்து போய் படுத்துட்டு இருக்கிறத அவ பார்த்தா. ஆனா அவனோட கழுத்துல அவன் போட்டு இருந்த அந்த விசிஷ்டமான மணியை காணலை. இது கிருஷ்ணன் அல்லாதக்கு வேற யாரும் அல்ல அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சா. എന്നിട്ട് സത്രാജിത്ത് ദ്വാരക ഫുള്ള ചൊല്ലി നടന്നാൻ. എന്നോട് തമ്പിയെ കൊന്ന് அந்த விசிஷ்டமான மணியை ஸ்ரீகிருஷ்ணன் திருடிட்டார். ஆல்ரெடி என்கிட்ட கேட்டதாக்குமே நான் கொடுக்கலை. இப்போ என் தம்பியை கொன்னுட்டாக்கும் அந்த மணியை கைவசப்படுத்தி இருக்கிறது. இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்ரீகிருஷ்ணன் அந்த கோகுலத்துல எல்லா வீடுகளிலையும் போய் உரியில தொங்கி வெண்ணையெல்லாம் திருடி திங்கிற ஒரு பழக்கமுண்டு. சொட்டையில சீலம் சொடல வரேன்னாக்குமே. அதனால சின்ன வயசுல திருடின அதே பழக்கம் இன்னும் விட்டு போயிட்டில்லை தோணுறது. அதாக்கும் இந்த யௌவன வயசுலயும் இந்த திருட்டு வேலை நடத்தினது. இப்படின்னெல்லாம் பலவிதமா பழிச்சான் சத்ராஜித். கசப்பான காஞ்சிரக்குரு அதுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கசப்பாக்கும். அத பாலில போட்டாலும் அதனோட கசப்பொന്നും மாறாதே. அதே மாதிரி ஒரு கேரக்டர் பழகினா அந்த கேரக்டர் நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் போகாது அப்படின்னு எல்லாம் இந்த சத்ராஜித்து சொல்ற. எங்கிட்ட மணி கேட்டுட்டு நான் கொடுக்கலை. அந்த வைராக்கியத்துக்கு மணி கிடைக்கிறதுக்காயிட்டு பாவம் என்னோட தம்பிய அடிச்சு கொண்டுட்டு அந்த மணிய திருடிட்டான் அப்படின்னு சத்ராஜித்து. இப்படி அநியாயம் நடக்கிற நாட்டுல நான் இனி எப்படியாக்கும் வாழ்வேன்? இப்படியெல்லாம் சத்ராஜித்து பலவிதம் புலம்பி தித்துண்டு அப்புறக்கும் இப்புறக்கும் நடந்தான்.
பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட காதிலையும் இது கேட்டது. இந்த அபவாதம் கேட்டோன்னு அந்த அபவாதம் சரியல்ல அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணுமானா அந்த மணியை கொண்டு வந்து சத்ராஜித்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு பகவான் முடிவு பண்ணினார். கோரமான வனத்துக்குள்ள பகவான் ஊர்ல இருக்கிற கொஞ்சம் ஆளுகளோடு கூட்டிட்டு பிரவேசனம் பண்ணினார். பிரசேனனும் குதிரையும் இறந்து கிடக்கிறத பார்த்தார். அதுக்கு பக்கத்துல சிங்கத்தோடு காலடி பாடுகள் பார்த்தார். சிங்கத்தோடு வாயிலேந்து சொட்டு சொட்டா விழுந்த இரத்த துளிகளை கண்டார். அப்போ வந்து இந்த பிரசேனனை கொன்னது ஒரு சிங்கமாக்கும் அப்படின்னு முடிவு பண்ணினா. அதுக்கப்புறமா அந்த சிங்கத்தோடு பாத முத்திரைகளை பார்த்து ரொம்ப தூரம் நடந்தோன அந்த சிங்கமும் ஒரு குஹாமுகத்தோடு முன்னால இறந்து போய் கிடக்கிறத பார்த்தா. அதுக்கு பக்கத்துல ஒரு குரங்கனோடு காலடிப்பாடு மண்ணில தொலைஞ்சு நிற்கிறது. அதனால அந்த சிங்கத்தை கொன்னது ஒரு வானரனாக்கும் அப்படின்னு முடிவு பண்ணினா. എന്നിട്ട് அந்த வானரன் எங்கேந்தாக்கும் வந்தான் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்ச தூரம் நடந்தோன ஒரு குகையோடு முன்னால அந்த பாதம் முடிவு பெற்றுது. அந்த குகைக்குள்ள அந்த வானரன் இருப்பன். அவனை பார்த்து அந்த மணியை வாங்கிட்டு வரேன், நான் தனியா போய்க்கிறேன், நீங்கள் எல்லாரும் இங்க நின்றுருங்கோ, 12 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் வரலன்னா நீங்கள் எல்லாம் திரும்பி போச்சுங்கோ அப்படின்னு பகவான் சொன்னார். அவளெல்லாம் கூட வந்தவாளெல்லாம் அந்த குகையோடு என்ட்ரன்ஸ்ல நின்னா. பகவான் மட்டும் குகைக்குள்ள போனார். ஒரு பாலன் சின்ன குழந்தை கையில மணியை பிடிச்சிட்டு கிலுக்கிண்டு விளையாடின்னு இருக்கு. கருகருன்னு நீல வர்ணத்துல ஷியாமள வர்ணத்துல பக்கத்துல ஒருத்தர் வரத பார்த்துட்டு குழந்தை பயந்து அலறித்து தாத்திரி ஓடிந்து வந்தா. அவளை பார்த்துட்டு குழந்தைய யாரோ உபதிரவிக்கிறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவான் கிட்ட போய் சொல்றா. ஜாம்பவானுக்கும் வயசு கொஞ்சம் ஆயாச்சு, கண்ணுக்கு ஒன்றும் பழைய மாதிரி ஒரு பார்வை இல்லை. அதனால கண்ணை மூடினாக்கும் உட்காந்துட்டு இருந்தது ஜாம்பவான். இருந்தாலும் குழந்தையோட அழுகையும் தாத்திரியோடு கத்தனும் எல்லாம் கேட்டுண்டு விருத்தனான ஜாம்பவான் ஓடி வந்தான். എന്നിട്ട് குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை கையை சுருட்டி ஆஞ்சொரு இடி அப்புறம் வச்சார். பகவான் அதை தடுத்துண்டு அந்த ஜாம்பவானை ஒரு இடி உடித்தார். 2 பேருக்கும் விசிரமம் இல்லாதக்கு அப்படியும் இப்படியுமா அந்த முஷ்டி யுத்தம் தொடர்ந்தது. ஜாம்பவான் பகவானை கூப்பிட்டு அழறார். பக்கத்துல வந்து நிக்கிறது பகவானாக்கும் அப்படின்னு ஜாம்பவானுக்கு தெரியலை. ஸ்ரீராமச்சந்திரா, சீதாபதே, ராமச்சந்திரா, உனக்காக லங்க வரைக்கும் அந்த சிறகற்றத்துக்கு முன்னால நின்ன இந்த ஜாம்பவான தா ஒரு மனுஷன் வந்து அடிக்கிறான் இடிக்கிறான். ராமச்சந்திரா, ரகுவம்ச திலகமே, எனக்கு நீ அல்லாதக்கு வேற ஆராக்கும் ரட்சை, அதனால என்னை எப்பவும் காப்பாத்துவேன் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தியே பகவானே, அதெல்லாம் இப்போ பொய் மாதிரி இப்படி ஒருத்தன் வந்து என்ன உபதிரவிக்கிறானே அப்படின்னு ராமநாமங்களை சொல்லிண்டே பகவானை அடிக்கிறான். பகவானோட திருமாறில மறுபடியும் மறுபடியும் தன்னோட கைகளை முஷ்டி சுருட்டி அடிக்கிறான். அந்த ஓரோ இடியும் பக்தனோடு பூவால இருக்கிற அர்ச்சனை மாதிரி பகவான் ஆனந்தத்தோடு கூடி சுவீகரிச்சார். அவ தமிழ
துவந்த யுத்தம் 28 நாளைக்கு தீர்க்கமா நீண்டு நின்னுது. அந்த டைம்ல ஜாம்பவான் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம எனக்கு சண்டை போட்டு இருந்தது. ஜாம்பவானுக்கும் சோர்வில்லை, பகவானுக்கும் சோர்வில்லை. ஜாம்பவானுக்கு என்ன சோர்வில்லை அப்படின்னா ஸ்ரீராமனை கூப்பிட்டுட்டே வக்கும் சண்டை. அப்ப பகவான் கொடுத்த பலத்துல ஜாம்பவானுக்கு சோர்வில்லை. பகவான் ஸ்ரீராமச்சந்திர பிரபுதான் ஜாம்பவான் கிட்ட யுத்தம் பண்றது, அதனால பகவானுக்கும் சோர்வில்லை. இப்படி அந்த யுத்தம் ஆறு ஜெயிப்பானே சொல்ல முடியாத அளவுக்கு நடக்கிறது. அந்த டைம்லயாக்கும் அங்க வசுதேவர் 9 நாளைக்கு தேவி பாகவத பாராயணத்தை காது கொடுத்து கேட்டு முடிக்கிற சமாப்தி டைம். அந்த டைம்ல பிராமணாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு தட்சிணையெல்லாம் கொடுத்து அந்த டைம்லயாக்கும் இங்க ஜாம்பவானுக்கு சின்னமா ஒரு டயர்டு உண்டாகிறது. உடனே இம்மீடியட்டா நிப்பாட்டிடுறார் யுத்தத்தை. பகவான் ஸ்ரீராமச்சந்திரனை கூப்பிட்டுட்டு உங்கூட நான் யுத்தம் பண்ணிட்டு எனக்கு டயர்ட் ஆகிறது அப்படின்னா நீ லேசிப்பட்டவன் கிடையாது, நீ ஆரியன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றார் ஜாம்பவான். எனக்கு உன்னோட சரீரத்தை இடிக்கிறதையும் உன்னோட சரீரத்தை தொடரத்தையும் என்னோட ஸ்ரீராமச்சந்திர சுவாமியை தொடர மாதிரியே ஒரு ஆனந்தமாக்கும் அனுபவப்படுறது, அதனால நீ ஆராக்கும்னு சொல்றியா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா பகவான் சொல்றார், திரேதாயுகத்துல ஸ்ரீராமன் தான் இப்போ துவாபர யுகத்துல உன்னோடு முன்னால ஸ்ரீகிருஷ்ணன் ஆயிட்டு நிக்கிறேன், அதனால நீ கவலைப்படாதே அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா அங்க யுத்தம் ஸ்டாப் ஆச்சு. பகவானுக்கு செமந்தகமணியை கொடுக்கிறார். ஜாம்பவான் എന്നിട്ട് ஜாம்பவானோடு அந்த விருத்த சரீரத்தை ஒന്നുകൂടി தடவி அந்த ஜாம்பவானோட டயர்டெல்லாம் இல்லாம பண்ணினார் பகவான். എന്നിട്ട് சொல்றார், முக்கியமா நான் இந்த மணியை தேடிட்டு ஒன்றும் வரலை, உனக்கு தரிசனம் தரத்துக்காக்கும் நான் வந்திருக்கேன். யாதவனான சத்ராஜித்தோடு செமந்தகம் அப்படிங்கிற மணியாக்கும் இந்த தர்சனத்துக்கு இப்போ காரணமாயி மாறி இருக்கு. உன்னோடு குழந்தையோடு கையில் இருக்கிறது அந்த மணியாக்கும், அது நான் திருடினேன் அப்படின்னு ஊர்ல ஃபுல்லா சொல்லிட்டு நடக்கிறா, அத அந்த பழிய இல்லாம பண்றதுக்காக்கும் நான் இங்க வந்தேன். அதுக்காக்கும் உன்னை பார்க்கறதுக்கும் வேண்டிட்டாக்கும் நான் இங்க வந்தேன். உன்னை பார்க்கறதுக்கு அந்த மணி ஒரு காரணமாச்சு, அவ்வளவுதான். ஜாம்பவான் தன்னோட கையில இருக்கிற குழந்தையோடு கையிலேருந்து மணியை வாங்கி உள்ள போனார். அதுக்கப்புறம் ஒரு கையில அழகான ஒரு கன்யகை, இன்னொரு கையில செமந்தக ரத்னம், இப்படி மணியும் செமந்தக மணியும் அழகான ஒரு கன்யகையுமா பகவானுக்கு சமர்ப்பிச்சார். சச்சித் ஆனந்த ரூபனான பகவானே கிருஷ்ணா, செமந்தகமணி அப்படிங்கிற ரத்னத்தையும் கன்யகை அப்படிங்கிற ரத்னத்தையும் நான் உனக்கு சமானமா தரேன், தயவு பண்ணி സ്വീകരിക്കണം. இவள் என்னோட புத்திரியான ஜாம்பவதியாக்கும். நிறைய காலமாயிட்டு பகவான் கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி தபசு செஞ்சுட்டு இருக்கா. அதனால நான் செஞ்ச அபராதம் எல்லாம் பொறுத்து என்னோடு இந்த பொண்ணை கன்யாதானமாயிட்டு நான் கொடுக்கறேன், வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றார் ஜாம்பவான். உன்னோட புத்திரி ஜாம்பவதி என்னோட பத்னி ஆகிறதுக்காகவே பிறந்தவளாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அவளை ஸ்வீகரிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இப்ப உண்டாகி வந்தது அப்படிங்கிறத
நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் பகவான். എന്നിട്ട് நிறைய அனுகிரகங்கள் எல்லாம் கொடுத்து ஜாம்பவானை குஷிப்படுத்திட்டு பகவான் ഗരുഡ വാഹനത്തിൽ ഏറിയിട്ട് ദ്വാരകയെ പ്രാപിച്ചാർ. ശ്രീകൃഷ്ണനോട് കൂടെ പോലെ യാദവ ഭടർകളെല്ലാം 12 നാൾ ഗുഹയ്ക്ക് പിന്നാലെ നിന്നിട്ട് ഭഗവാനെ കാണാതെ സങ്കടപ്പെട്ടിട്ട് തിരുമ്പി വന്ന് ദുഃഖിച്ചിട്ടിരിക്കുന്ന നേരത്തിലേക്കും ജാമ്പവതി സമേതം സെമന്തകമണിയോട് കൂടിയിട്ട് ഭഗവാൻ അങ്ങ് പോയി ചേർന്നത്. ഭോജന്മാരും അന്തകന്മാരും വൃഷ്ണികളും எல்லாரும் இன்க்ளூட் ஆயிருக்கிற அந்த யாதவர்களில பிரமாணிகளையும் அதே மாதிரி முக்கியமா இந்த சத்ராஜித்தையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூப்பிட்டார். உக்ரசேனன், சூரசேனன், வசுதேவர், பலராமன் இவாளோட சாநித்தியத்துல ஒரு பெரிய மீட்டிங் வச்சு அந்த சபா மத்தியத்துல கிருஷ்ணன் செமந்தக மணி எப்படியாக்கும் திரும்ப கிடைச்சது, எப்படியாக்கும் தொலைஞ்சு போச்சு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லி அந்த சபாவாசிகளை எல்லாம் போதிப்பிச்சார். சர்வஜனங்களும் சத்ராஜித்தோடு நேர கோபமா பார்த்தா பழிச்ச சபா மத்தியத்திலேருந்து அந்த சத்ராஜித் அப்படிங்கிற யாதவ நேதாவை பகவான் பக்கத்துல கூப்பிட்டு செமந்தகத்தை அவரோட கையில கொடுத்தார். சத்ராஜித்துக்கு ரொம்ப ஒரு சங்கடம் வருது. செய்யாத தவறுக்கு இப்படி வாய்கூசாம இந்த கிருஷ்ணனை பழிச்சிட்டோமே, செஞ்சு போன அபராதத்துக்கு இனி என்னவாக்கும் பிராயச்சித்தம் செய்யறது அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு நின்னார். ஸ்வஸ்ததையே இல்லாம போயிடுத்து. அப்புறம் ஒரு விஷயம் அவர் அப்புறம் தீர்மானம் பண்ணி உറപ്പിச்சார். தன்னோட ஏக புத்திரியும் அழகியுமாயிருக்கிற சத்யபாமைய செமந்தகத்தோடு கூடிட்டு பகவானுக்கு பிராயச்சித்தமாயிட்டு தானம் கொடுத்துடலாம் அப்படின்னு பல ராஜாக்களும் நாடுவாழிகளும் பிரபுக்களும் சத்யபாமைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஆசையோடு கூடிட்டு இருந்துட்டும் சத்ராஜித்து பொண்ண அவளுக்கு கொடுக்காதக்கு இருந்தார். கடைசியில இதுக்கு முன்னால சததன்வா அப்படின்னு ஒருத்தருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்குறுதி வேற கொடுத்து வச்சிருந்தார். அப்படி இருக்கிற டைமிலியாக்கும் பகவானுக்கே கொடுத்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணினார். இப்படி செமந்தகமணியோடு கூடிட்டு சத்ராஜித்து பொன்னான சத்யபாமியும் கூட்டிண்டு ദ്വാരകയ്ക്ക് வந்தார். എന്നിട്ട് செமந்தகமணியும் அதே மாதிரி சத்யபாமையையும் பகவானோடு முன்னால காணிக்கையாயிட்டு வச்சார். பகவான் சத்யபாமைய சந்தோஷத்தோடு கூடிட்டு பத்னியாயிட்டு സ്വീകരിച്ചിണ്ടാர். அந்த மணிய பகவான் സ്വീകരിക്കலை. சந்தோஷத்தோடு கூடிட்டு சத்ராஜித்துக்கிட்டே வச்சுக்க சொல்லிட்டார். உன்னோட புத்திரி என்னோட பத்னியான ஸ்திதிக்கு நமக்குள்ள இனி சத்ருபாவம் ஒன்றும் இல்லை, மித்திரபாவம் மட்டும்தான் உள்ளது. சந்தோஷத்தோடு கூடிட்டு இந்த மணிய நீ உன்னோட வீட்டிலேயே வச்சுட்டு சுகமாயிட்டு வாழ்ந்துக்கோ அப்படிங்கிறார் பகவான். உனக்கு எப்பெல்லாம் பொண்ணை பார்க்கணும்னு தோணுறதோ அப்பெல்லாம் வந்து பார்த்துக்கோ இப்படி சொன்னார். அதுக்கப்புறமா ஜாம்பவதியோடும் சத்யபாமையோடும் ஆடம்பரபூர்வமாயிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு கூடிட்டு உள்ள கல்யாணத்தை நடத்துறதுக்கு தீர்மானம் பண்ணினா. ஒரு சுப முகூர்த்தத்துல நிறைய ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்துஜனங்களோடும் சாநித்தியத்துல ஸ்ரீகிருஷ்ணன் ஜாம்பவதியையும் சத்யபாமையையும் விதிபடி திருமணம் பண்ணிட்டார்.
ஜாம்பவதி சத்யபாமை இப்படி இருக்கிற 2 பத்னிகள் பகவானுக்கு மனைவியா வரதுக்கு இந்த செமந்தகமணி ஒரு காரணமாயி மாறிச்சு. அந்த டைம்ல பகவானுக்கு 27 வயசு பிராயம் அப்படின்னு சொல்லப்படுறது.